அவன் புரிந்து கொண்டுட்டான். என்ன புரிந்து கொண்டுட்டானா, நான் சுகம் கிடைச்சது தேவ சித்தம் தான்ப்பா. ஏன் தெரியுமா, நான் கண்ணு தெரியாம தான் இருந்தேனே ஒழிய எனக்கு காது நல்லா கேட்டுச்சு. அந்த இடத்துல பேசி கொண்டிருந்தாங்க. என்ன பேசி கொண்டிருந்தாங்க? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, எந்த பாவம்? அவங்க வேற ஆப்ஷனை கொடுக்கல, 2 தான் கொடுத்தாங்க. ஆனா அங்க இருந்த நபர், அந்த தெய்வம் சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் இவன் பிறந்திருக்கிறான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவன் நம்மை மறுபடியும் பிறக்க பண்ணினது எதற்கு என்றால், தேவனிடத்திலிருந்து சில அற்புதங்களை பெறும்படியாக. ரட்சிக்கப்பட்ட உடனே இதெல்லாம் எனக்கு நடக்கல பாஸ்டர் என்று நீங்க சொல்லக்கூடும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நடக்காத காரியங்கள் சில காலங்கள் வரும் பொழுது அது நடக்கும்.